Hello everyone. இந்த வீடியோ நம்ம வந்து தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் பத்தி பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ல நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம், நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்திருக்கோம். சோ அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். போய் செக் பண்ணி பாருங்க. ஏதாவது கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா. சோ தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்களானே அதில் வந்து நிறைய தியரிஸ் இருக்கும். லைக் அதில் உங்களுக்கு எவ்வளோ வந்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 4 இல்லை 5 இல்லை 6 7 இந்த மாதிரி. ஸோ நம்ம ஒரு 7 பார்ப்போம், ஓகேவா? ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரிஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து சும்மா பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஆர் ஐடியாஸ் ஆர் மாடல்ஸ் தட் எக்ஸ்பிளைன் வாட் டிரைவ்ஸ் பீப்புள் டு பிஹேவ் இன் சர்டன் வேஸ், எஸ்பெஷலி இன் அ ஒர்க் பிளேஸ் ஆர் ஆர்கனைசேஷனல் செட்டிங். So these theories help us understand why people work hard or don't. So what encourages employees to give their best, how managers can inspire and retain talent. So இது வந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், கரெக்டா? ஸோ அது வந்துட்டு எப்படி வந்து பீப்புள் வந்து அந்த மோட்டிவேஷனை டைரெக்ஷனாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. லைக் ஒரு ஒர்க் பிளேஸில் ஆர்கனைசேஷனில் அந்த மோட்டிவேஷன் அவங்களுக்கு எந்தெந்த விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை தான் இந்த 3 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, லைக் வை பீப்புள் ஒர்க் ஹார்ட், எதுக்காக வந்து அவங்க லைக் ஒர்க் பண்ணுறாங்க கரெக்டாக, இல்லை ஏன் பண்ண மாட்டுறாங்க. ஸோ எது வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறது, அவங்கள நல்லா புஷ் பண்ணுறது என்னவா இருக்குது. அண்ட் தென் மேனேஜர்ஸ் வந்துட்டு எப்படி அவங்கள இன்ஸ்பயர் பண்ண முடியும், அண்ட் தென் அந்த டேலண்ட்டை வந்து ரீட்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்லி மோட்டிவேஷன் எப்படி வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு ஹெல்ப் பண்ணுது, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இந்த தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷனில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் பர்பஸ், இது வந்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில், பிகாஸ் நம்ம இந்த பேப்பரே வந்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் தான். ஸோ அதோட பர்பஸ் என்ன, ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில் அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் அன் ஆர்கனைசேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் மோட்டிவேஷன் இஸ் கீ to improving employee performance, improving job satisfaction, reducing absenteeism and turnover, creating a positive work environment. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மோட்டிவேஷன் இருந்தால் ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் என்னென்னலாம் நடக்கும் ஒரு எம்ப்ளாயிக்கு அப்படின்ட்டு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், லைக் மோட்டிவேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற வேலை வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது ஆப்வியஸ்லி அப்படின்னா நீங்கள் அந்த ஒர்க்கில் இருந்து லைக் டீவியேட் ஆக மாட்டீங்க, டைவர்ட் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ஆப்வியஸ்லி செய்ய போகிறீங்க. பிடிக்கலனா தான் நம்ம வந்து எதுக்கு பண்ணணும், ஏன் போகணும் அப்படின்னு இருக்கும். லைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெடியூசிங் ஆப்சென்டிசம், ஓகே, டர்ன் ஓவர் எல்லாம் கம்மியாகும். அண்ட் தென் கிரியேட்டிங் அ பாசிட்டிவ் ஒர்க் என்வாயர்மெண்ட். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஒர்க் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இது பாசிட்டிவாக தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ இதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் டிரைவ் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். மோட்டிவேஷன்னா லைக் நமக்கு வந்து வேற யாரும் வந்து சொல்லி 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 நமக்கு அது மோட்டிவேட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோட்டிவேஷன் விட டிசிப்ளின், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டா? இன்டர்னல் டிரைவ் வந்து அதுதான், நமக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு தோணணும், ஓகே? ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் மற்றவங்க எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மோட்டிவேஷன் அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் டிரைவ் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், இதுதான் வந்து மோட்டிவேஷன். இட் இஸ் அபவுட் வாட் புஷஸ் அ பர்சன் டு ஆக்ட், பெர்ஃபார்ம் அண்ட் அச்சீவ் கோல்ஸ். மோட்டிவேஷன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ எந்த விஷயம் வந்து நம்மளை இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், இன்னும் நம்ம வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோண வைக்குதோ அதுதான் நம்ம வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறோம், கரெக்டா? ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். அண்ட் தென் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் தியரிஸ்க்கு போயிடலாம், ஓகே? இமேஜின் 2 employees. One works extra hours and takes initiative. The other does the bare minimum and watches the clock. So like சினேரியோ தான், ஒருத்தவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களே நிறையா பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. பட் தென் இன்னொருத்தவங்க வந்துட்டு ரொம்ப கம்மியாக ஒர்க் பண்ணிவிட்டு எப்படா டைம் ஆகும் அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எதுக்காக இந்த 2 பேருக்கும் நடுவில் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, பிகாஸ் தே ஆர் மோட்டிவேட்டட் பை டிஃப்ரெண்ட் திங்ஸ். Salary, recognition, growth. Theories of motivation help explain these differences so managers can encourage the best from everyone.
ஏன் 2 பேரும் வேறு வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்னு நமக்கே தெரியும். ஒருத்தவங்களுக்கு அவங்களோட கெரியரில் இன்னும் அதிகமாகணும், இன்னும் அவங்க வந்து அச்சீவ் பண்ணணும், அவங்களுக்கு இன்னும் ஒரு வேளை சேலரி அதிகமாகணும், ஹைக் கிடைக்கணும், இந்த மாதிரி எது வேணால் அவங்க மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு என்னவா இருக்கும் மோட்டிவேஷன், லைக் வீட்டுக்கு போகணும், இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு பர்சனலி வேறு ஏதாவது கோல்ஸ் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ இந்த வேலையை விட்டுட்டு நம்ம இன்னொரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட லைக் மோட்டிவேஷன்ஸு வேறு வேறு. ஸோ இதை வந்துட்டு அவங்க மேனேஜர் புரிஞ்சுக்கிட்டாதான் 2 பேரையும் அவங்க வந்து கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டாக வந்து இந்த டீமை கொண்டு போக முடியும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த மோட்டிவேஷன் தியரிஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். So why it matters in organizations: helps leaders and HR design better reward systems, support creation of a productive and engaged workforce, aligns employee goals with organizational goals. So லைக் எம்ப்ளாயி கோல்ஸ் தனியாகவும் இல்லை ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் தனியாகவும் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு லைக் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். கரெக்டாக? இப்போது நான் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறேன்னா என்னோட ஆர்கனைசேஷனல் லைக் என்னோட கோல்ஸ் என்னவா இருக்கணும், நான் வந்து இந்த வருஷத்துக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் ரிசல்ட்டை நான் வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் இதை அச்சீவ் பண்ணணும், 6 மாதத்துக்குள்ளே நான் இதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் அது வந்து ஆர்கனைசேஷன் கோல்ஸோட ஈக்குவலாக இருக்கும். நான் வந்துட்டு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து போக முடியும். அப்படி இல்லை என்னோட கோல்ஸ் வேறு மாதிரி இருக்குது, நான் வந்துட்டு லைக் பர்சனல் கோல்ஸே நான் வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து லைக் ஆர்கனைசேஷனுக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுக்காது. கரெக்டாக? ஸோ இதை வந்து மேனேஜர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் வந்துட்டு ஒன்றா கைட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து 3 தியரி பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் பேலன்ஸ் என்னென்ன தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்கோ அது எல்லாமே பார்த்துப்போம். ஸோ நான் இதில் இம்பார்ட்டண்ட்டான ஃபர்ஸ்ட் 3 தியரிஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் தியரி. ஸோ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் இந்த 5 மார்க்ஸ்லையோ இல்லை 10 மார்க்ஸ்லையோ கூட நீங்கள் வந்துட்டு இது எழுதுனீங்கனாலே போதும். பிகாஸ் இது ரொம்ப பேசிக். ஓகேவா? ஸோ மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட ஐடியா என்னென்னா, பீப்புள் ஆர் மோட்டிவேட்டட் பை 5 levels ஆஃப் நீட்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக் நீட்ஸ் டு ஹையர் லெவல் சைக்காலஜிக்கல் நீட்ஸ். நீட்ஸ் வந்துட்டு 5 levelsஆக பிரிச்சிருக்காங்க. அது பேசிக்லேருந்து லைக் ரொம்ப இன்டெப்த்து அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்து எப்பயுமே ட்ரையாங்கிளில் ஒரு பிரமிட் மாதிரி போட்டு எழுதிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ கீழே வந்துட்டு ஃபிசியாலஜிக்கலில் ஸ்டார்ட் பண்ணி லைக் லாஸ்ட் அந்த பிரமிடோட டாப்பில் வந்துட்டு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இந்த மாதிரி போடுங்க. ஸோ லெவல்ஸ் பாட்டம் டு டாப் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு பிரமிட் போடுறீங்கன்னா அது கீழே வந்துட்டு ஃபிசியாலஜிக்கல் தான் இருக்கணும். ஃபிசியாலஜிக்கல்னால் என்னது? பேசிக். உங்களுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக் என்னென்னா இருக்கும்? ஃபுட்டு, வாட்டர், ரெஸ்ட், அதாவது ஷெல்டர், இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். அண்ட் தென் சேஃப்டினா அதுக்கடுத்து நமக்கு இந்த ஃபுட்டு, வாட்டர் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இதுவாக இருக்கிறது ஜாப் செக்யூரிட்டி, ஹெல்த். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக? அண்ட் தென் அதுக்கப்புறம் நமக்கு இந்த சேஃப்டி இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? நம்மளோட பிலாங்கிங்ஸ், நம்மளோட ஃபேமிலி, லவ், இதெல்லாமே இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், டீம் ஒர்க் இதெல்லாமே அதுக்கடுத்து. அண்ட் தென் இதுக்கப்புறமும் இதெல்லாமே இருக்குது, எனக்கு ஃபேமிலி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்கன்னா. அண்ட் தென் எஸ்டீம், இதை பார்க்கணும். நம்மளோட ரெகக்னேஷன், நம்மளோட ரெஸ்பெக்ட், இதெல்லாமே நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அண்ட் தென் இதுவும் இருக்குது. லாஸ்ட் என்ன பார்க்கணுன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதெல்லாமே இருக்குது, பட் எனக்கு இது ஓகேவா அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அச்சீவிங் பொட்டென்ஷியல், பர்சனல் க்ரோத், இதெல்லாமே வந்து லாஸ்ட்டில் வந்துடும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபிசியாலஜிக்கல், சேஃப்டி, பிலாங்கிங், எஸ்டீம், அண்ட் தென் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதுதான் வந்துட்டு மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் தியரி. ஓகேவா? ஸோ இதில் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஸோ an employee who just joined a company may first want a steady salary. ஓகேவா? நீங்கள் ஒரு புதுசாக நீங்கள் வந்து லைக் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஃபஸ்ட்டு எப்படா வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் ஒரு வேலைக்கு போனேன், எனக்கு ஒரு ஸ்டெடி சேலரி இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸாக எடுத்துக்கோங்க. லைக் ஸ்டார்டிங் அதுதான். அண்ட் தென் ஸ்டேபிள் ஜாப். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த லைக் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரிலாம் முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு வந்து இது ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சேஃப்டி. ஸோ அது வந்து செகண்ட் ஸ்டெப். அண்ட் தென் லேட்டர் தே மே லுக் ஃபார் குட் டீம் பாண்டிங். ஓகே, அதுதான் எனக்கு ஒரு ஜாப் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அண்ட் தென் நான் வந்துட்டு என்னோட டீமோட நிறைய நெட்ஒர்க்ஸ் பண்ணலாம் ஆஃபீஸ்லேயே. கரெக்டாக? ஸோ அங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து ஹேங் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் அங்கே செட்டில் ஆகிடுவோம். கரெக்டாக? அண்ட் தென் அதுக்கப்புறம் அப்ரிஷியேஷன் ஃபார் தேர் ஒர்க்.
ஸோ இவ்வளோ டைம் ஒரு 2-3 வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்மளே வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து நமக்கு வந்துட்டு நம்மளோட ஒர்க் வந்துட்டு நம்ம ரெகனைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபைனலி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லீட் ஆர் இன்னோவேட். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு 4-5 வருஷம் இருந்துட்டீங்கன்னா அடுத்த ரோல் நீங்கள் என்ன, நீங்கள் ஒரு டீமில் இருக்கிறீங்க, அண்ட் தென் அந்த டீம் லீட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், எப்படி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நம்ம கொண்டு வர முடியும், இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் லெவலாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு போகும் அப்படின்னு வந்து மாஸ்லோ வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் எக்ஸாம்பிள், பட் இந்த 5மே வந்து நம்ம டெய்லி லைஃபோட கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெர்ஸ்பர்க்ஸ் 2-factor தியரி. ஸோ இதோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செட், ஓகே, 2 ஃபேக்டர்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஹைஜீன் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று மோட்டிவேட்டர்ஸ். ஹைஜீன் ஃபேக்டர்ஸில் என்ன வருதுன்னா ப்ரிவென்ட் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம என்னென்னலாம் பண்ணால் நமக்கு டிஸாட்டிஸ்ஃபை ஆகாது, ஓகே. ஸோ அது வந்துட்டு சேலரி, ஜாப் செக்யூரிட்டி, கம்பெனி பாலிசிஸ், இதெல்லாம் வந்து ஹைஜீன் ஃபேக்டர்ஸில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் மோட்டிவேட்டர்ஸில் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட், ரெகக்னேஷன், சேலஞ்சிங் ஒர்க், இதெல்லாமே வேணும். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் இந்த 2-factor தியரினா. ஒன்று வந்து அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஹைஜீன் ஃபேக்டர், இன்னொன்று வந்து மோட்டிவேட்டர்ஸ். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்துட்டு ப்ரிவென்ட் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன், இன்னொன்று வந்து கிரியேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஃப் an employee is unhappy with their low salary or poor working conditions, they will be dissatisfied. ஓகே. ஸோ அவங்களோட சேலரி கம்மியாக இருக்குது, அந்த அவங்களோட ஒர்க் என்வாயர்மெண்ட்டும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனில் வந்துடும். ஸோ இது வந்துட்டு ஹைஜீன் இஷ்யூ. But even if hygiene factors are fine, they may not be motivated unless they feel recognized or given interesting task. இது motivators. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹைஜீன் ஃபேக்டர்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சேலரி கம்மியாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இந்த என்வாயர்மெண்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது ஹைஜீன் ஃபேக்டர். அதன் இது எல்லாமே ஃபஸ்ட்டு கரெக்டாக எனக்கு ஓகே, ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் ஓகேவா இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கு, சேலரி ஓகேவா இருக்குது அப்படின்னா. பட் தென் இருந்தாலுமே எனக்கு அதில் மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா எனக்கு மோட்டிவேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், இன்னும் வந்து என்னை ரெகக்னைஸ் பண்ணணும், இன்னும் நான் வந்து நல்ல பெட்டர் ஒர்க் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு மோட்டிவேட்டர்ஸில் வரும். ஸோ இது ரெண்டத்தை பற்றி பேசுகிறது தான் வந்துட்டு ஹெர்ஸ்பர்க்ஸ் 2-factor தியரி. ஓகேவா? இது ஒரு சின்ன கான்செப்ட் தான், அதனால உங்களுக்கு இது ஈஸியாகவே புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ப்போம். தேர்ட் வந்துட்டு மெக்ரிகாஸ் தியரி எக்ஸ் அண்ட் தியரி ஒய். இது கிட்டத்தட்ட வந்துட்டு லைக் ரெண்டு திங்ஸ். ஓகே, மேனேஜர்ஸ் ஆஃப் அசம்ஷன்ஸ் அபவுட் ஒர்க்கர்ஸ். இப்போது ஒரு மேனேஜர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கீழே 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அசம்ஷன் 2 பேர் பற்றி எப்படி இருக்கும், ஸோ இல்லைனா 2 பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, தியரி எக்ஸ் தியரி ஒய்னு வச்சுக்கோங்க. தியரி எக்ஸில் வந்துட்டு பீப்புள் டிஸ்லைக் ஒர்க், அவாய்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீட் கண்ட்ரோல் அண்ட் பனிஷ்மெண்ட். லைக் 2 பேர் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஒன்று நீங்கள், இன்னொன்று நான். ஓகேவா? நான் வந்துட்டு எனக்கு ஒர்க் பிடிக்கல, எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்க பிடிக்கல, எனக்கு இந்த ஒர்க்கே பிடிக்கல, எனக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணாலோ எனக்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலோ தான் நான் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க. நீங்கள் வந்துட்டு ஒர்க் என்ஜாய் பண்ணி பண்ணுறவங்க, செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கவங்க, நீங்களே எல்லாமே வந்து இனிஷியேட் எடுத்து பண்ணுறவங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் பண்ணுறது, ஹாப்பியாக இருக்குது, மோட்டிவேட்டடாக இருக்குது, எல்லாமே வந்து நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னும் சப்போர்ட் கொடுக்கலாம், உங்களுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 இதுதான் வந்து தியரி எக்ஸ் தியரி ஒய். பேசிக்லி தியரி எக்ஸில் என்னன்னா பீப்புளுக்கு வந்துட்டு ஒர்க் வந்து பிடிக்காது, அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து டிஸ்லைக் ஒர்க். அண்ட் தென் ஒயில் வந்துட்டு they will enjoy work, அவ்வளோதான். ஓகேவா? எக்ஸாம்பிள், தியரி எக்ஸ் மேனேஜர் might micromanage employees assuming they are lazy. A theory Y manager may delegate task and trust employees to take initiative. ஸோ என்ன மாதிரி இருந்தாங்க, தியரி எக்ஸில் இருந்தாங்க, தியரி எக்ஸ் போல் வந்து பீப்புள் இருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற மேனேஜர் என்ன பண்ணணும், மைக்ரோ மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நீங்கள் இது பண்ணிட்டீங்களா, இதை முடிச்சிட்டிங்களா, அதை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்துட்டு அவங்களோட எம்ப்ளாயீஸே கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் தே ஆர் லேசி. கரெக்டா? அதுவே தியரி ஒயில் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்துட்டு ஆல்ரெடி ஒர்க் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற மேனேஜர் வந்துட்டு ஓகே ட்ரஸ்ட் பண்ணுவார், அவங்க எம்ப்ளாயீஸ் ட்ரஸ்ட் பண்ணிட்டு அவரோட ஒர்க் எல்லாம் டெலிகேட் பண்ணி கொடுப்பாரு, அவங்கள வந்து இன்னும் ரெஸ்பான்சிபிளாக மாற்றுவார். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது 3 தியரிஸுமே இது வரைக்கும் லைக் நல்ல தியரிஸ், ஈஸி தான். இதே போல் பேலன்ஸ் தியரிஸும் வந்து பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். அண்ட் தென் இது வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் MBA ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு இது இந்த பேப்பர் வரும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க.
அண்ட் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேளுங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்குமே அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எந்த பேப்பர், அதாவது MBAல வேறு எந்த பேப்பரில் நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ் பார்க்கணுன்னாலும் போய் அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ.